காய்ஸ், வணக்கம். என்னன்னா அவன் சைட்லேருந்து பேசுகிறானேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக செஸ் கேம் எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். திஸ் இஸ் ஃபார் இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு மட்டும்தான். எப்படி விளையாடுறது அப்படின்றது தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். எப்படி நல்லா விளையாடணும் அப்படின்லாம் எனக்கு சொல்லித்தர அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது, ஞானம் கிடையாது. ஸோ எனிவேஸ் இந்த சைடில் தான் பார்க்க போகிறீங்க. இந்த பக்கத்துலேருந்து, அதாவது நேராக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பாடி அண்ட் கை தெரியும். மற்றது கொஞ்சம் மன்னிச்சிங்க, ஏன்னா நார்மலாக கேமராவில் அந்தளவுக்கு ஜூம் இல்லைன்றதுனால இப்படி நான் செட் பண்ணியிருக்கேன். பார்த்துங்க, என்றைக்குமே இந்த செஸ் போர்டு வைக்கிறப்போ பிளேயரோட ரைட் சைடில் இந்த ஒயிட் கியூப் இருக்கணும். என்றைக்குமே பிளேயரோட ரைட் சைடில், அதாவது ஆப்போனண்ட்டுக்கு ரைட் சைடில் ஒயிட் கியூப் இருக்கணும். அதேமாரி நம்ம சைடில் ஒயிட் கியூப் இருக்கிற மாதிரி வைக்கணும். சைடில் வச்சோம்னா ப்ரௌனு இல்லை ரெட்டு பிளாக் வரும், அது கரெக்டாக இருக்காது. ஸோ ஒயிட் கியூப் இருக்கிற மாதிரி வைக்கணும். என்ன கேரக்டர்ஸ், அதாவது செஸ் போர்டில் என்னென்ன பீசஸ் இருக்குன்றதை பார்த்துக்கோம். இது பேர் வந்து பான்ஸ், அதாவது சோல்ஜர்ஸ், பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் வந்து பேசிக் ஒரு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி சோல்ஜர்ஸ் எல்லாம் முன்னிலைப்படுத்தி வைப்பாங்களோ அதுமாரி ஃபஸ்ட் ரோவில் என்றைக்குமே வந்து பான்ஸ் தான் இருப்பாங்க. சோல்ஜர்ஸ் ஒரு பான்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து ஃபஸ்ட் ரோவில் அடிக்கணும். 8 பான்ஸ் இருப்பாங்க ஒவ்வொரு சைடுக்கும். உங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து ஒயிட் அண்ட் பிளாக் ஒரு ப்ரௌன் அதுமாரி கலர்ஸில் இல்லை, ரெட் அதுமாரி கலர்ஸில் உங்களுக்கு செஸ் பீசஸ் இருக்கும். ஒரு சைடு எப்பொழுதுமே ஒயிட்டாக தான் இருக்கும். இன்னொரு சைடு இட் கேன் பி பிளாக், ப்ரௌன், எனிதிங், டார்க் கலர்ஸ் ஆப்போசிட் சைடில் இருக்கும். அது இல்லாமல் மற்றவங்க எல்லாமே, இந்த பான்ஸ் இல்லாமல் மற்ற எல்லாமே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இதில் எப்பொழுதுமே ஒரு ராஜா இருப்பாங்க. ஒவ்வொரு சைட்லேயும் ஒரு ராஜா இருப்பாங்க. ராஜான்றது வந்து ஒரு நாட்டோட ராஜா. ஒவ்வொரு சைடுக்கும் ஒவ்வொரு ராஜா இருப்பாங்க. ஒவ்வொரு சைடுக்கும் ஒவ்வொரு குவீன் இருப்பாங்க. அப்புறம் வந்து நைட்ஸ், இவங்க பேர் நைட்ஸ், அதாவது குதிரை மாதிரி இருக்கிறது பேர் நைட்ஸ். ஹார்ஸ் குதிரை கிடையாது, இது பேர் நைட்டு. அப்புறம் 4 நைட்டு இருப்பாங்க. அப்புறம் 4 பிஷப் இருப்பாங்க. பிஷப்ன்றவங்க எப்பொழுதுமே ராஜா ராணிக்கு பக்கத்தில் இருக்கவங்க பேர் பிஷப்ஸ். ஸோ இவங்க பிஷப்ஸ் இருப்பாங்க. கடைசியாக ருக், அதாவது என்றைக்குமே வந்து ஒரு கோட்டை மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு கோட்டை மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அவங்க பேர் வந்து ருக் அப்படின்னு சொல்லுவாங்க. ROK, ருக் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டை அசெம்பிள் பண்ணுறப்ப ஃபஸ்ட் எப்பொழுதுமே 2 கார்னர், எல்லா கார்னர்லேயுமே ருக் வந்துடும். ருக் வந்து எல்லா கார்னரையும் ஆக்குபை பண்ணிக்கும். அதாவது ஒரு கோட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுதோ அதுமாரி ஒரு ருக் எல்லா கார்னரையும் ஆக்குபை பண்ணிக்கும். அதுக்கு பக்கத்தில் நைட் வரும். நைட், அதாவது இந்த குதிரை மாதிரி உள்ள நைட் வரும். நீங்கள் அசெம்பிள் பண்ணுறப்ப எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் வந்து ஆப்போனண்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சிங்கன்னா அழகாக இருக்கும் குதிரைகளை. அப்புறம் அதுக்கப்புறம் பிஷப் வரும். முதல்ல சொன்ன மாதிரி பிஷப் வந்து என்றைக்குமே ராஜா ராணிக்கு பக்கத்தில் இருப்பாங்க. அடுத்து வந்து ராணி, மெயினாக அது எல்லாத்துக்கும் ராஜா வைக்கிறதுக்கு முன்னாடி ராணி வச்சு கற்றுக்கணும். ராணி என்றைக்குமே வந்து எல்லாம் மாற்றி வச்சுருக்கணும். இதுதான் இந்த ருக்கி மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ருக்கி மிஸ்டேக். ராணி என்றைக்குமே வந்து எந்த கலரில் இருக்காங்களோ அந்த கலர் பாக்ஸில் தான் உட்காரணும். ராஜா ராணின்னு வர்றப்போ எந்த கலரில் இருக்காங்க அந்த கலர் பாக்ஸில், இந்த சைட் ஒயிட் இருக்கிறதுனால ஒயிட் பாக்ஸில் ராணி இருப்பாங்க. ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா பிளாக் பாக்ஸ். ஸோ 2 பேரும் ஒருத்தவங்க ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க பாக்ஸில் ராஜா. ஸோ தட்ஸ் இட். இப்படி தான் அசெம்பிள் பண்ணுறது. ஸோ முதல்ல எந்தெந்த பீசஸ் எப்படி மூவ் ஆகுன்றது முதல்ல பார்த்துக்கோம், சரிங்களா? ஒவ்வொரு கேமும் பிகினிங் ஃபஸ்ட்டு மூவு சோல்ஜரு 2 எடுத்து வைக்கலாம், சரிங்களா? ஒரு பாக்ஸ் ஜம்ப் பண்ணி இன்னொரு பாக்ஸ் முத மூவ் பண்ணுறாரு. இந்த கேமுக்கு இதுதான், இந்த சோல்ஜர் தடவை மூவ் பண்ணுறது இப்படின்றாப்புல இருந்துச்சுன்னா 2 பாக்ஸ் மூவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பாக்ஸ் தான் மூவ் பண்ண முடியும். He will move only to the front. முன்னாடி மட்டும்தான் போவார், சைடுலாம் போக மாட்டார். முன்னாடி மட்டும்தான் போவார், டயக்னலாகவும் போக மாட்டார். முன்னாடி மட்டும்தான் போயிட்டு இருப்பார். யாரையும் தோக்கடிக்கணும், இவர் இங்கே இருக்காரு, இவர் மூவ் பண்ணிட்டு இவர் தோக்கடிக்கணும்ன்றாப்புல இருந்தால் மட்டும்தான் அவர் சைடில் மூவ் பண்ணுவார். அப்புறம் எல்லா கேம்லேயுமே என்றைக்குமே ஒயிட் பீஸ் தான் முதல்ல மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து டார்க் கலர் பீசஸ் மூவ் பண்ணணும். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி பான் வந்து என்றைக்குமே ஒரு 2 பீஸ் எடுத்து வைப்பார். ஒயிட் மூவ் 2 பீஸ் எடுத்து
எடுத்து வைப்பாரு. அப்புறம் வந்து அவங்க சைட்லேருந்து யாராக இருந்தாலும் என்ன மூவ் வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பான்ஸ் கேமில் முதல்ல மூவ் பண்ணுறதுன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த நைட் பார்த்துக்குவோம். இப்போ ஃபர்ஸ்ட் மூவ் பான் தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நைட்டு, அதாவது இந்த குதிரை எப்பொழுதுமே வந்து ஜம்ப் பண்ணி போகலாம். குதிரை மட்டும்தான் செஸ் கேமில் ஒருத்தவங்க மேலே வந்து ஜம்ப் பண்ணி போக முடியும். குதிரை எப்படி ஜம்ப் பண்ணுவார்னா, ஒரு 2 பீஸ் முன்னாடி, அதாவது 1-2 பீஸ் முன்னாடி போய் ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு கட் பண்ணுவாப்ல. சரிங்களா? 1-2 ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு, இப்படி தான் இந்த பக்கமும் போராப்பில் இருந்துச்சுன்னா 1-2 ரைட் சைடு, இங்கே ரைட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ குதிரை இங்கே இருக்குது அப்படின்றாப்பில் இருந்துச்சுன்னா இவர் 1-2 ரைட்டும் போகலாம் லெஃப்ட்டும் போகலாம். இங்கேருந்து 1-2 ரைட்டும் போகலாம் லெஃப்ட்டும் போகலாம். இங்கேருந்து 1-2 ரைட்டும் போகலாம் லெஃப்ட்டும் போகலாம். அதே மாதிரி தான் இப்போ குதிரை இங்கே இருக்குதுன்னா 1-2 ரைட் ஆர் லெஃப்ட், இப்படி தான் வந்து இந்த நைட் மூவ் ஆகும். எங்கே இருந்தாலும் குதிச்சு போகலாம். இப்போ இங்கே இருக்காருன்னா அப்படி ஜம்ப் பண்ணி 2 ரைட் ஆர் லெஃப்ட், இங்கே இது மாதிரி மூவ் பண்ணலாம். குதிரை மட்டும்தான் மூவ் பண்ணலாம், வேறு யாருமே வந்து குதிச்சு போக முடியாது. ஓகே, இப்போ வந்து மற்ற பீசஸ் தான். இந்த முதல்ல இந்த நைட் பீஸ் சொன்னேன்ல, அந்த நைட் பீஸ் வந்து எப்படி மூவ் பண்ணுறதுன்றது நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ருக், அதாவது இந்த கோர்ட் மாதிரி டிசைன் பீஸ் எப்படின்னா, இட் கோஸ் ஒரு ப்ளஸ் சைன் வச்சுக்கிங்க. அதாவது ஒரு ப்ளஸ் சைனை வந்து எந்த டிரெக்ஷனில் வேணாலும் போகலாம். டயக்னலாக மூவ் பண்ண முடியாது. இப்படி 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 எங்கே வேணாலும் மூவ் பண்ணலாம். எப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு எனிமி என்கவுண்டர் பண்ணுதோ, எந்த இடத்துல ஃபஸ்ட்டு எனிமி பீஸ் வருதோ அந்த இடத்துல நின்றுடும், அதுக்கு மேலே போக முடியாது. ஸோ தட் இஸ் ஹவு அ கோர்ட் மூவ்ஸ் ருக் மூவ்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம பிஷப் பார்ப்போம். பிஷப் வந்து டயகனல், எந்த பக்கம் வேணாலும் டயகனலாக அவரால் மூவ் பண்ண முடியும். மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வருதுல, எக்ஸ் வருதுல, அது மாதிரி யோசிச்சிங்க. ஸோ இந்த இடத்துல இருக்காரு, அதாவது இப்போ நேராக இங்கே இந்த இடத்துல இருக்காரு அப்படின்றாப்புல இருந்துச்சுன்னா இவர் நேராக போய் இவங்களை எந்த முதல் எனிமி ஆக்குபை பண்ணுறப்ப, அதாவது அடிக்கிறப்ப நின்றுடுவார். ஸோ ஃபர்ஸ்ட் எனிமி என்கவுண்டர் பண்ணுறப்ப அந்த இடத்துல நின்றுடுவார். பட் அதர்வைஸ் அவர் 2 பக்கமும் எங்கே ஃப்ரீயாக இருக்கிறப்ப ரோட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் அவர் போயிட்டு இருக்கலாம். ஸோ டயகனலாக மூவ் பண்ணுறது பிஷப். இங்கே குவீன் வந்து எந்த பக்கம் வேணாலும் போகலாம். அதாவது குவீன் வந்து இப்படி போகலாம், அது டயகனலாகவும் மூவ் பண்ணலாம், ரைட் சைடு லெஃப்ட் சைடு வேணாலும் மூவ் பண்ணலாம், சிங்கிள் பீஸ் மூவ் பண்ணலாம், மல்டிபிள் பீசஸ் மூவ் பண்ணலாம், மல்டிபிள் செல்ஸ் மூவ் பண்ணலாம். ஸோ குவீன் வந்து எந்த சைடு வேணாலும் மூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கிங்கு ரொம்ப ராயல்ட்டி. அவர் வந்து ஒரே ஒரு பீஸ் தான் எடுத்து வைப்பார். முன்னாடி போவார், பின்னாடி வருவார், முன்னாடி போயிட்டு ரைட் சைடு போவார், ஃப்ரண்ட்டுக்கு போவார், பேக்குக்கு வருவார், லெஃப்ட் சைட் போவார். இது மாதிரி ஒவ்வொரு பீஸ் தான் நீங்கள் மூவ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் கிங். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஆஃப் த பேசிக்ஸ். திரும்பி ஒரு தடவை சொல்லிடுறேன், நான் பேசிக்ஸ்ன்னு சொல்கிறதுனால திரும்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். இவர் முன்னாடி மட்டும்தான் போயிட்டு இருப்பார். யார்? பான் வந்து முன்னாடி மட்டும்தான் போயிட்டு இருப்பார். பட் எனிமி இங்கே வந்தால் டயகனலி தான் கட் பண்ண முடியும். நேராக இப்போ இருக்காரு, இப்போ ஒரு இங்கே இருக்காரு ட்ராப்ல இருந்துச்சுன்னா நான் வந்து இப்படி அடிக்க முடியாது. எனக்கு இங்கே பீஸ் இருந்தாலோ இங்கே பீஸ் இருந்தாலோ மட்டும்தான் நான் டயகனலாக மட்டும்தான் நான் வந்து தோக்கடிக்க முடியும். ஆனால் நேராக போய் இப்போ முட்டிக்கிட்டு நின்றுட்டா இதோட முட்டிக்கிட்டு ஸ்டேல்மேட் நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது வந்து உங்களுக்கு பான் எப்படி மூவ் ஆகும் அப்படின்றது. ருக் எப்படின்னா ஸ்ட்ரெயிட், ஒரு ப்ளஸ் சைன் மாதிரி யோசிச்சிங்கன்னு சொல்லி சொன்னேன். ஸ்ட்ரெயிட்டு, பேக்கு, லெஃப்ட்டு, ரைட்டு எங்கே வேணாலும் மூவ் பண்ணலாம். ஆனால் வந்து இட் ஹேஸ் எப்போ வந்து எனிமியை என்கவுண்டர் பண்ணுறாரோ அப்போ வந்து அந்த செல்லில் நின்றுடுவார். நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் இப்போ யாரும் நீங்கள் இந்த இடத்துக்கு நேராக போய் கட் பண்ணுறாரு அப்படின்றாப்புல இருந்துச்சுன்னா இந்த பீஸை நீங்கள் எடுத்துருவீங்க, தோக்கடிச்சிட்டிங்கன்னா எடுத்துருவீங்க. ஸோ தட் இஸ் தட். அப்புறம் நைட் என்றைக்குமே குதிரை என்றைக்குமே குதிச்சு போகும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. குதிரை குதித்து போகும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. குதிரை வந்து என்றைக்குமே ஒரு 2 செல்ஸ் போய் ரைட் ஆர் லெஃப்ட், எங்கே இருந்தாலுமே 2 செல்ஸ் போய் ரைட் ஆர் லெஃப்ட், இப்படி தான் வந்து அந்த குதிரை மூவ் ஆகும். டயகனலாக போகாது, 2 செல்ஸ் போய் ரைட் ஆர் லெஃப்ட், இப்படி தான் வந்து இந்த குதிரை ஆர் நைட் மூவ் ஆகும். அப்புறம் வந்து பிஷப் மூவ்ஸ் டயகனலி. பிஷப்ஸ் ஆல்வேஸ் மூவ்ஸ் டயகனலி. ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகாது, டயகனலாக மூவ் ஆகும். எப்போ வந்து எனிமி என்கவுண்டர் பண்ணுதோ அங்கே வந்து நின்றுடும். ஸோ நைட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 2 செல்ஸ் ரைட் ஆர் லெஃப்ட் இப்போ இங்கே இருக்குதுன்னா இந்த 2 எனிமியை மட்டும் தான் தோக்கடிக்க முடியும், நடுவில் உள்ளது தோக்கடிக்க முடியாது. நடுவில் எது இருந்தாலுமே இட் ஜம்ப்ஸ் அண்ட் கோஸ். ஸோ அந்த நடுவில் உள்ளதை வந்து ஒன்றும் பாதிக்காது. ஸோ குவீன் இட் கோஸ் எனிவேர். குவீன் கேன், வீட்டில் உள்ள குவீன் எல்லாம் நினச்சி பார்த்துக்குங்க. வீட்டில் இருக்க பொம்பளைங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க எங்கே போகணும்னு முடிவு பண்ணுறாங்களோ அவங்க எல்லா இடத்துக்கும் போவாங்க. அதேமாரி குவீன் ஆஃப் த போர்ட் மூவ்ஸ் எனிவேர் ஷி வாண்ட்ஸ். எந்த இடத்துல எனிமி ஃபர்ஸ்ட் எனிமி என்கவுண்டர் பண்ணுறாங்களோ அந்த செல்லில் நின்றுடுவாங்க குவீன். கிங்கு அவர் வந்து ராயல்ட்டி. ஸோ ஒரு எடி தான் எடுத்து வைப்பார். ஃப்ரண்ட் ஆர் பேக், டயகனலி ஆர் பேக், ஃப்ரண்ட் ஆர் பேக், diagonally or back, அது மட்டும் தான் வந்து அவர் மூவ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் பேசிக்லி ஹவு தே மூவ். ஸோ இந்த கேம்
கேமோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றது பார்த்தோம்னா கிங்கை தோக்கடிக்கிறது தான் கேமோட அப்ஜெக்டிவ். ஸோ இப்படி கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு இப்போ பிஷப்பை நான் எப்படி கொண்டு வர்றேன், நான் பிஷப்பை நான் வந்து இங்கே இவரை எடுத்து வச்சுட்டு பிஷப்பை நான் இங்கே கொண்டு வந்துட்டு, சரிங்களா, பிஷப்பை நான் இங்கே கொண்டு வந்துட்டு இவரை எடுத்துடுறாருன்னு வச்சுக்கணும். ஸோ இவரை எடுத்துடுறேன். அந்த நேரம்னு பார்த்து இவர் வந்து முதல் அடி நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் அடி எடுத்து வைக்கிறாரு. பிஷப்பு ஜாயின் இங்கே போகிறாரு. செக்மேட். ஆக்சுவலாக செக்கு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு கிங்கை கார்னர் பண்ணிட்டீங்க அப்படின்ற அப்படில் இருந்ததுன்னா செக் அப்படின்னு தான் சொல்லணும், நாட் செக்மேட். செக் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இப்போ என்னென்னா குவீன் இருக்காங்க, எப்பறம் என் புருஷன் பக்கத்தில் வந்த அப்படின்னு சொல்லிட்டு டுமீல் அப்படின்னவங்க, அந்த இங்கே கிங்கு வந்துட்டாரு, டுமீல் அப்படின்னுவாங்க, நம்ம பிஷப் டொமீல் ஆகிடுவார். சரிங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் சீக்வன்ஸாக போட்டு பார்ப்போம். இப்போ இங்கே இருக்காரா, இப்போ குவீனுக்கு வர்றாங்களா, திரும்பி அடுத்த மூவ் நான் அப்படி எடுத்து வைக்கிறேன். குவீன் வர்றாங்க, குவீன் வந்துட்டு திரும்பி சரி ஓகேப்பா பரவாயில்ல, என் புருஷனை கொஞ்சம் நேரம் நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குவீன் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மூவ் பண்ணுறாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா டம்முன்னு இங்கே ஒடியாந்துடலாம். பிஷப் இங்கே அட்டாக் பண்ணலாம், பிஷப் இங்கே அட்டாக் பண்ணலாம். ஆனால் லெட்ஸ் சே பிஷப்பும் அந்த நேரம்னு பார்த்து வீட்டுக்கு வெளில போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக பிஷப் இங்கே போக முடியாதா, ஓகே, இவரும் வெளில வந்துருக்காரு. இந்த நேரம்னு பார்த்து பிஷப் வெளில போயிருக்காரு, இங்கே ஆளே கிடையாது. அப்படின்றப்ப இங்கே என்ன பண்ணலாம், நான் செக்குன்னு சொன்ன வயதுக்கு கிங் என்ன பண்ணுவார்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாமா இப்படின்னு போனார்னால பிஷப்பால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? இல்லை இங்கே கிங் இங்கே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தாருன்னு ஒன்றும் பண்ண முடியாது. பட் கார்னர் ஆகிடுக்குன்னு வச்சுக்கோம். எப்படியோ கார்னர் ஆகிடுச்சு. பட் ஆப்போனன்ட் யோசிக்கல, சரி ஓகே ஐயோ செக்குன்னு சொல்லிட்டான், நம்ம இங்கே மூவ் பண்ண வேணாம், நம்ம அந்த நேரம்னு பார்த்து நம்ம இங்கே யார் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோம். குவீனாக்கா இங்கேருந்து உட்காந்துட்டு இங்கே மூவ் பண்ணி நம்ம அப்புறமா நம்ம அந்த கிங்கை காலி பண்ணுறதுக்கு பார்ப்போம். யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் இது செக்கில் இருந்துச்சுன்னா, வேறு மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்றாப்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக செக்மேட் சொல்லிடலாம். செக்மேட் சொல்ல முடியாது, நீங்கள் அடிச்சிடலாம், தூக்கிடலாம், சாமி பாய் சாமி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிடலாம். இது செக்கு. ஏன்னா செக் வச்சோம்னா அவர் கிங் எங்கே வேணாலும் மூவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இட் இஸ் ஜஸ்ட் எ செக். இதுவே இப்போது பை மிஸ்டேக் நீங்கள் கொண்டு போய் தள்ளிட்டீங்கன்னு வச்சிங்க, அப்படியே கொண்டு போயிட்டு பிஷப் இங்கே வந்துட்டாரு. அந்த நேரம்னு பார்த்து பொறுமையாக இங்கே ராஜா வந்துட்டாரு. சரிங்களா? நான் இங்கே கொண்டு நிறுத்திட்டேன். இங்கே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இவரை தூக்கிட்டு திரும்பி ஒரு 4-5 மூவ்ல இங்கே கொண்டு நான் இதையும் வச்சுட்டேன் அப்படின்றாப்புல இருந்துச்சுன்னா இப்போ ராஜா செக்மேட் இன் ஒன் டிரெக்ஷன். செக்மேட் இன் ஒன் டிரெக்ஷன். ஏன்னா பிஷப் இப்படி தான் மூவ் பண்ண முடியும். பிஷப்பை நான் எப்படியோ கொண்டு இங்கே நிறுத்திட்டேன். பிஷப் இங்கே தான் மூவ் பண்ண முடியும், பிஷப் இந்த பக்கம் மூவ் பண்ண முடியும். ஆனால் ராஜாவால் எங்கேயுமே போக முடியாது. சரிங்களா? இங்கேயும் முன்னாடி பிஷப் இருக்காரு, அது எல்லாம் 4-5 பேர் இருக்காங்க. இங்கே ராஜாவால் மூவ் பண்ண முடியாது. ருக்கு வேணும் அப்படின்றாப்புல இருந்துச்சுன்னா கிங் அடிச்சிடலாம் அப்படின்றாப்புல இருந்துச்சுன்னா நான் செக் மேட் அப்படின்னு சொல்லுவேன். சொன்னிச்சுன்னா கேம் ஓவர், அவ்வளோதான். அவர் டுகால்ட்டி ஆகிட்டாரு, அவர் லாஸ் ஆகிட்டாரு அப்படின்றாப்புல இருந்துச்சுன்னா நான் செக் மேட் அப்படின்னு சொல்லுவேன். அவர் தோற்று போயிட்டாரு, அதோட கேம் ஓவர். ஸோ தட் இஸ் தட். ஸோ இப்படி திஸ் இஸ் ஹவ் யூ பிளே எ செஸ் கேம். பேசிக்லி இந்த கிங்கை கார்னர் பண்ணி செக்மேட் சொல்லி அவரை தோக்கடிக்கிறது தான் கேமோட அப்ஜெக்டிவ். அதர் தேன் தேட் நம்ம இப்போ திரும்பி வருவோமா? ஓகே, ஜஸ்ட் கம் பேக். எல்லாம் அவங்கவுங்க இடத்துக்கு போங்கோ, ஓடி போங்கோ, நீங்கள் போங்கோ, நீங்கள் இங்கே பின்னாடி வாங்கோ, குவீனாக்கா அவங்க இடத்துக்கு போங்கோ. Bishop, okay, bishop, and we put the king back in place. Okay, so we are back in position. So இப்போ 2 பேர் விளையாடுறப்ப உங்களோட கேமோட அப்ஜெக்டிவ் என்னன்னா அந்த கிங்கை 2 சைட்லையும் உள்ள கிங்கை தோக்கடிக்கிறது தான் உங்களோட கேமோட அப்ஜெக்டிவ். நீங்கள் போய் அந்த இடத்துல கார்னர் பண்ணிட்டீங்க, அவங்களால எங்கேயும் போக முடியாதுன்ற ரேஞ்சுக்கு நீங்கள் கார்னர் பண்ணிட்டீங்க கிங்கை அப்படின்றாப்புல இருந்துச்சுன்னா செக்மேட்டுன்னு சொன்னீங்கனாலே கேம் முடிஞ்சிச்சு. சும்மா சீனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்போனன்ட் பார்ட்டி இங்கே கொண்டு வச்சுட்டு ஓகே பையா நீங்கள் செக்மேட்டு, நீங்கள் எங்கேயும் போக முடியாதுடு, இந்த பக்கமும் உட்காந்துருக்கேன், இங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான், நீங்கள் ஆக்சுவலாக மூவ் பண்ணுது லூஸ் பாய் மாதிரி எப்படியோ மூவ் பண்ணி நீங்கள் இங்கே வச்சுட்டீங்கோ,
அதனால வந்து எங்கேயும் நீங்கள் போக முடியாதுன்ற மாதிரி ஏதோ ஒன்று இருக்காங்க அப்படின்னா சீனுக்காக அப்படி ஆப்பனன்ட் பார்ட்டி ஓகே நான் வீழ்ந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே லைட்டாக தட்டி விடுவாங்க. அதுமாதிரி சும்மா ஒரு சீனுக்காக பண்ணுறது, நீங்கள் பண்ணுறாப்புல இருந்தாலும் பண்ணலாம். எனிவேஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபுல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது. எனிவேஸ் தட்ஸ் ஹவ் யூ ப்ளே செஸ். உங்களுக்கு இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் போடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கிட்டு வந்தேன் நான், கெஞ்சி கூத்தாடி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. நான் திருடிட்டு வந்துட்டேன். நான் ஆக்சுவலாக கடன் வாங்கலை, திருடிட்டு வந்துட்டேன் நான். ஸோ நான் திரும்பி கொண்டு போய் ஒப்படைக்கணும், சாரிங்க மன்னிச்சிங்கன்னு சொல்லி ஒப்படைக்கணும். ஸோ புரியல அப்படின்றாப்புல இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பொறுமையாக உட்காந்து சொந்தமாக ஒரு செஸ் போர்டு வாங்கிட்டு, திருட்டு புத்தி இல்லாமல் சொந்தமாக செஸ் போர்டு வாங்கிட்டு நம்ம அதை வச்சு சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். எனிவேஸ் ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. I will see you on the next video. ஆக்சுவலாக நீங்கள் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியே நீங்கள் வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பீங்க. அப்படி போகலை அப்படின்றாப்புல இருந்துச்சுன்னா ஒரு 2 நிமிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து 3 மூவில் செஸ்ஸில் எப்படி வின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சொன்னது மாதிரி 2 மூவில் 3 மூவ்னு சொல்லியிருந்தேன். பட் 2 மூவில் எப்படி ஒருத்தவங்க கேம் வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, தட் இஸ் பேசிக்லி a trick or a ட்ராப்னு சொல்லி சொல்கிறது. ஸோ என்னன்னா இதில் வந்து ஆக்சுவலாக ஒயிட் வின் பண்ண போகிறது இல்லை, பிளாக் தான் வின் பண்ணணும். பிளாக் எப்படி கிங்கை 2 மூவில் தூக்குறாரு அப்படின்றது தான் வந்து இப்போ சீன். ஸோ லெட்ஸ் சே இதுதான் இந்த ஒரு மூவ், ஃபர்ஸ்ட் மூவோ செகண்ட் மூவ், இந்த மாதிரி ஒரு மூவ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் நீங்கள் ஆக்சுவலாக வின் பண்ண முடியும். என்ன அப்படின்றாப்புல இருந்துச்சுன்னா, இங்கே கிங் இருக்கார்ல, கிங்குக்கு ரைட் சைடில் உள்ள ஒயிட்டை வந்து தே மூவ். ஸோ தட் இஸ் பேசிக்லி த மூவ். ஒயிட் இந்த மூவ் பண்ணுனா அதிகபட்சம் அவங்க ரைட் சைடில் ஒரு 25% to 35% ஆஃப் த டைம் அவங்க வந்து இந்த மூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவர் அவங்களுக்கு விவரம் தெரியலன்னா இந்த மூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ சிம்பிளாக என்ன பண்ணணும்னா, குவீனுக்கு பக்கத்தில் உள்ளதா எஸ் டயகனல், இந்த டயகனல் கிங்குக்கு இந்த டயகனல்னா, ஸோ இங்கேருந்து தான் வெளில வரணும். இதை வந்து மூவ் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களோட மூவ் பிளாக்காக இருந்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் மூவ் இந்த மூவ், அதாவது கிங்குக்கு முன்னாடி உள்ள பானை வந்து ஜஸ்ட் ஒரு மூவ் நவுத்தணும். இப்போ என்னென்னா, இப்போ குவீன் வேணும் அப்படின்றாப்புல இருந்துன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து கிங் அடிக்கலாம். இல்லை வந்து பிஷப் வேணும் அப்படின்றாப்புல இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் வந்து ஆக்சுவலாக பாதியிலே வந்து இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டு இங்கே பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் நம்ம 2 மூவ்னு சொல்லி சொன்னோம்ல, ஒரு மூவ் பண்ணியாச்சு. அதாவது இந்த மூவ் அக்கர் ஆகுது அப்படின்றாப்புல இருந்துச்சுன்னா கிங்கு முன்னாடி உள்ள கியூபை வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி நவுத்திட்டு திரும்பி அதுக்கு 2வது மூவ், ஓகே அவங்க வந்து 2வது மூவ் பண்ணுறாங்க அப்படின்றாப்புல இருந்துச்சுன்னா, நான் ஆக்சுவலி 2வது மூவ் இந்த மூவ் அவங்க பண்ணுறாங்க அப்படின்றாப்புல இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். நோ ஆக்சுவலி ஓகே ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நவ் குவீன் வில் மூவ் ஹியர். அதுக்கப்புறம் யூ ஹாவ் அ செக்மேட். அப்படின்னு நம்ம எப்போ சொல்கிறோம்னா, வேறு வழியே கிடையாது, எங்கேயும் போக முடியாது. இப்போ ராஜாவால் ஒன்று இங்கே தான் போகலாம், வேறு எங்கேயும் போக முடியாது அப்படின்றப்ப அவர் வந்து செக்மேட்டு. இந்த குவீனை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த சாத்தியக்கூறுகளும் கிடையாது. ஏன்னா எங்கே யார் போனாலும் அந்த குவீனை அடிக்க முடியாது அப்படின்றப்ப குவீன் டுமீல் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து டமார் பண்ணிடுவாங்க. தட் இஸ் பேசிக்லி 2 மூவ்ஸ் வின் பண்ணுறது எப்படி அப்படின்றது ட்ரிக் ஆர் ட்ராப். அந்த சிம்பிளான விஷயத்தையும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எனிவேஸ் ஐ ஹோப் யூ understanding the tree. Anyways, thank you very much. I will see you on the next video. Bye.